ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வணக்கம். எப்படி இன்ஸ்டன்டா நூடுல்ஸ் செய்யலாம், அதாவது தக்காளி மசாலாஸ் இல்லாம, தக்காளி ஆனியன் அதெல்லாம் இல்லாம, இப்ப திடீர்னு வந்து நமக்கு ரொம்ப பசிக்குது, வெஜிடபிள்ஸ் கட் பண்ண நமக்கு நேரம் இல்ல, இன்ஸ்டன்டா 2 மினிட்ஸ்ல எப்படி செய்யலாம் மசாலா டேஸ்டோட அப்படிங்கறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு வந்து என்னென்ன திங்ஸ் வேணும்னா, நான் வந்து எப்பவும் போல மேகி நூடுல்ஸ் நான் 2 பேக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கியூப் இங்க பாருங்க, நான் மொத்தம் 3 கியூப் எடுத்து வச்சிருக்கேன். அந்த 3 கியூபுக்கு, அதாவது ஒரு கியூபுக்கு வந்துட்டு நான் வந்து இந்த வாட்டர் கணக்குல 2 டம்ளர் தண்ணி சேர்ப்பேன். மிளகு சீரகத்தூள் தேவை 1/4 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்ப்பேன். 1/4 டீஸ்பூன் சால்ட், ஒரு கியூபுக்கு ஒரு எக் சேர்ப்பேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேன் அடுப்புல வச்சுக்கோங்க. பேன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க, ஹீட் ஆகட்டும். நம்ம வந்து வாட்டர் சேர்த்தலாம். அதாவது நான் சொன்னேன் உங்ககிட்ட, ஒரு கியூபுக்கு 2 டம்ளர் வாட்டர். நீங்க எத்தனை கியூப் எடுக்கிறீங்களோ, இப்போ 3 கியூப்னா நீங்க 6 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். சேர்த்துக்கோங்க. இப்போ நானும் 3 பேக் போட்டிருக்கேன். ஸோ 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதி வரணும், கொஞ்சம் கொதிக்கட்டும், பார்க்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மிளகு சீரகத்தூள் சேர்த்துடலாம். அதாவது ஒரு கியூபுக்கு 1/4 டீஸ்பூன். ஸோ இப்போ நான் வந்து 3 தடவை 1/4 டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். மிளகு சீரகத்தூள் சேர்த்துருங்க. இப்போ இதுவும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ அந்த மேகியில் வந்து அவங்களே ஒரு மசாலா பேக்கெட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேக்கெட், அந்த மசாலாவே நம்ம இதோட சேர்த்துடலாம். அவங்க வந்து நான் 3 போடுறதுனால அவங்க 3 பேக்கெட்டை வந்து அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த பேக்கெட்டை வந்து அதுலேயும் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதுவும் வேகட்டும். அதாவது வேகட்டும்னா ரொம்ப டைமிங் கிடையாது, எல்லாமே ஒரு 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் இந்த கேப் தான். இப்போ வந்து நம்ம இதோட உப்பு சேர்த்துடலாம். இங்கே வந்து இதுக்கு கேப் தேவையே கிடையாது. இப்போ நான் இதோட உப்பு சேர்த்தேன். உப்பு வந்து தேவைக்கேற்ப நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மேகி அந்த க்யூப்ஸை வந்து போட்டுடலாம். இப்போ அதையும் நீங்கள் வந்து போட்டுருங்க, அப்படியே போட்டுருங்க. நான் வந்து 3 பீசஸ் போடுறேன். இப்போ போட்டதும் இங்கே பாருங்கள், மேகி வந்து அந்த நூடுல்ஸ் ஸ்டிக்ஸ், அந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்து பிரிஞ்சு வருது. இப்போ டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணி இது மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வேகுனா நுழுன்னு போயிடும், எல்லாம் வந்து அதாவது குழஞ்சி போயிடும். எல்லாமே வந்து நான் வந்து மினிட்ஸ் கணக்குலையும் செகண்ட்ஸ் கணக்குலையும் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்துட்டு இது நீங்கள் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் போதும். நம்ம அடுத்து முட்டையை சேர்த்துடலாம். இந்த மேகி ஸ்டிப்ஸ் வந்து வெந்துருச்சு. நான் வந்து 30 நொடிகள் சொன்னேன். 30 நொடிகள் டு 1 நிமிஷம். ஏன்னா அது வேகணும், அதே சமயம் குழையவும் விடக்கூடாது. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துடலாம். 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 முட்டையுமே அதை வந்து நீங்கள் சேர்த்துருங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ கிளறி விட்டுறலாம். கிளறி விடுங்க. கிளறி விட்டு அழகாக அந்த நூடுல்ஸோட செட் ஆகிடும். இது தக்காளி வெங்காயம்லாம் போடாமல் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது தான். ஓகே, இப்போ நம்ம கிளறி விட்டாச்சு. முட்டை வேக 1 நிமிஷம், அதோட நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது நமக்கு அழகாக சூப்பி நூடுல்ஸ் மாதிரி கிடைக்கும். எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கல, இன்ஸ்டண்ட்டாக குழந்தைங்க கிட்ட நம்ம செஞ்சு கொடுக்குறது தான். எக்கு சேர்த்துருக்குறதுனால நம்ம ஹெல்த்தி தான் நமக்கு. ஓகே, முட்டையும் நமக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இது மாதிரியே குழந்தைங்க கேட்டால் நம்ம இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா பெப்பர் பவுடர் எக்கெல்லாம் சேர்த்ததுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சிம்பிளாக 2 மினிட்ஸில் செஞ்சிடலாம். செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் டிப்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.